எப்படி வந்தது அப்படின்னு ஒரு சொல்கிறார் இல்லையா, அரசியல் ரீதியாக அடிக்கிறத சொல்கிறாங்க இல்லையா, எனக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டது சொன்னார் இல்லையா. இப்போ ஜனநாயகம் படத்தை லீக் அவுட் பண்ணிட்டாங்க இல்லையா. ஆனால் இதை மீறி ஒரு தனிப்பட்ட நபர் மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் சார் நம்மளோட நினைச்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். ஜனநாயகம் திரைப்படத்தை பற்றி முக்கியமான ஒரு என்கொயரி போயிட்டு இருக்கு. முதற்கட்ட விசாரணை முடிஞ்சிருச்சு. அதில் சில தகவல்கள்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. என்ன தகவல்கள் வந்திருக்கு? அதே மாதிரி சென்சார் போர்டு அதிகாரிகளும் அவங்க தரப்புலேருந்து லீக் ஆயிருக்கா அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்பப்பட்டது. அவங்களும் சில விளக்கங்கள் கொடுத்துருக்காங்க. கடைசி நிமிஷத்தில் இப்போ ஜனநாயகன் படத்துடைய கிளைமேக்ஸை வந்து மாற்றி அமைக்க போகிறாங்க, படமே டோட்டலாக மாறப்போகுது அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் வந்திருக்கு. இது யாருமே எதிர்பாராத ட்விஸ்ட்டு. இப்போ நிஜமாவே நீங்கள் விசாரிச்ச வரைக்கும் உங்களுக்கு என்ன தகவல் கிடைச்சிருக்கு? இப்போ சங்கீதா அவர்கள் டைவர்ஸ் கேட்டு செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்து எல்லாருக்குமே தெரியும். அந்த மனு எப்படி அது லீக் ஆனது, இதான் என்னோட கேள்வி. அங்கே பிரைவேட்டாக ஆன் கேமரா ப்ரொசீடிங்கில் என்கொயரி பண்ணணுங்கிறதா அவருடைய விருப்பமாக இருந்தது. ஸோ அதற்கு மீறி இந்த மனு டிசம்பர் மாதம் செய்யப்பட்ட ஒரு மனு பிப்ரவரி எண்டில் அது வந்து லீக் ஆகுது. இது எப்படி லீக் ஆனது, இதுதான் என்னுடைய கேள்வி இல்லையா. அப்போது மறைமுகமாக இருக்கணுங்கிற ஒரு விஷயத்தை வந்து எடுத்த சங்கீதா அவர்கள் விஜய பத்தின விஷயங்களை பற்றி இந்த மனு லீக் செய்யப்பட்டது. ரைட். இப்போ ஜனநாயகன் எப்படி லீக் ஆனது இல்லையா, இதுதான் இப்போ 2-3 நாளாக பரபரப்பாக பேசப்பட்டிருக்கிற விஷயம். இங்கே இதர் மூலம் வந்ததா, அங்கே மூலமாக வந்ததா அப்படின்லாம் பேசப்படும் போது இங்கே சென்சார் தரப்பில் இருந்து வந்ததாகவும் ஒரு சில பேர் பேசுகிறாங்க. ஆனால் சென்சார் தரப்பில் நிறைய டைம் எடுத்துக்கிட்டது. ஒன்று, சரியான நேரத்தில் பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா படம் ரிலீஸ் ஆகிருக்கும். ஆனால் அங்கே ஒரு நபர் கொடுத்த போரில் தள்ளப்பட்டது. இறுதியாக 20-30 நாட்களுக்கு பிறகு ரிவைசிங் கமிட்டி போனால் தான் நடக்கும் போது இவர்கள் ஒத்துக்கிட்டாங்க. கேஸு போடப்பட்டது, வாபஸ் செய்யப்பட்டது, ரிவைசிங் போகுது. அங்கே ஒரு நபர் உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லி மீண்டும் காலதாமதமாகுது. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 30 நாட்கள் மேலே மீண்டும் காலந்தாமது. ஸோ அப்போது ஓகே, நீங்கள் எப்படியா பண்ணி சர்டிஃபிகேட் கொடுக்கும் போது ரிவைசிங் கமிட்டி பார்க்கப்படுறது. அங்கே அவர்களுடைய தரப்பில் என்ன வருதுன்னா, நாங்கள் படம் பார்த்த உடனேயே இந்த படத்தினுடைய காப்பி ஹார்ட் டிஸ்க் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே திரும்ப கொடுக்கப்பட்டு விட்டது அப்படிங்கிற ஒரு தகவலை சென்சார் தரப்புலேருந்து வெளில வந்துருச்சு. அதற்கு மீறி இப்போது எப்படி இந்த படம் லீக் ஆச்சுங்கிற ஒரு விஷயம் பேசப்படும் போது தான் எடிட்டர் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிற ஒரு மேட்ரு ஒன்று இருக்குது. கிட்டத்தட்ட 3 இடத்துல வந்து எடிட்டிங் வந்து செய்யப்பட்டு இருக்கு. ஒன்று பெங்களூரில் கேவிஎன் ஆஃபீஸ், ஒன்று இங்கே சென்னை விருகம்பாத்தில் ஒரு எடிட்டிங் ஒன்று பண்ணப்பட்டுச்சிருந்தது. இது சம்மந்தமாக எடிட்டிங்லாம் முடிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மிக்சிங்னு ஒரு வேலை ஒன்று போகும். அது ஹைதராபாத்தில் பண்ணப்பட்டதாக ஒரு தகவலும் வருது. அதை 3-4 இடங்களில் ஜனநாயகனுடைய வேலைகள் நிறைய போய்கிட்டு இருக்கு. சிஜி ஒர்க் வேறு நிறையா இருக்குது. அங்கே போகும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரீலாக தான் இது வந்து எடிட் செய்யப்பட்டு போகும் அப்படிங்கிற ஒரு தகவலும் இருக்குது உங்களுக்கு. அங்கே டைரக்ட் ரெஃபரன்ஸு, ப்ரொடியூசர் ரெஃபரன்ஸு, எடிட் ரெஃபரன்ஸு, சென்சார் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிற அளவுக்குலாம் காப்பி வந்து வாட்டர் மார்க் செய்யப்பட்டிருக்கும். எடிட்டர் ரெஃபரன்ஸுங்கும் போது தான் எடிட்டர் சார்பிலிருந்து வந்தது அப்படிங்கிற ஒரு தகவல் இப்போ பரபரப்பாக பேசப்பட்டிருக்கும் போது தான் இந்த பிரதீப் அப்படிங்கிற எடிட்டர், இதற்கு முன்பாக அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட விஷால் படம் தான் கதக்லின்னு ஒரு படத்தில் தான் அவர் ஃபஸ்ட்டு அறிமுகமாகிறார். அதுக்கப்புறம் பிரதீப் நகர் படம் டிராகன் உட்பட இப்போ ரிலீஸ் ஆகிக்க எல்லைக்கே உட்பட நிறைய படங்களுக்கு அவர் எடிட்டிங் பண்ணிகிட்டு இருக்கார். ஸோ பிரபலமான எடிட்டர், ரொம்ப பிஸியான ஒரு எடிட் கூட வச்சுக்கலாம் நம்ம. அவருக்கு கீழே ஒரு 5-6 பேர் வந்து வேலை செய்கிறாங்க. இந்த பக்கம் டைரக்டர் சார்பாக ஒரு 5-6 பேர்கள், கிட்டத்தட்ட இங்கே ஒரு 3 பேர், அங்கே ஒரு 3 பேர் இருந்தால் எடிட்டர் ரூமில் வந்து உள்ளுக்குள்ளே போகிறதுக்கு ஒரு பெர்மிஷனே இருக்கும். அப்படி செய்யப்பட்டு அந்த ஆக்சஸ் வந்து எப்படி வெளியில் வந்தது, யார் மூலமாக இப்போ வெளியில் வந்துச்சு அப்படிங்கிற விஷயந்தான் பரபரப்பாக பேசப்பட்டுருக்கு. ரெண்டாவது, இதனுடைய ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா க்ளவுட் ஸ்டோரேஜ் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தில் தான் இது வந்து ஸ்டோரேஜ் செய்யப்பட்ட ஒரு விஷயமும் இருக்குது. அப்போ இந்த க்ளவுட் ஸ்டோரேஜில் பண்ணும்போது ஹேக் செய்யப்பட்டு வெளியில் வந்துச்சா அப்படிங்கிற ஒரு விஷயமும் இங்கே வந்து ஹைலைட்டாக பேசப்படுது. ஆனால் ஒரு நபர் வந்து இதை வந்து வெளியில் விட்டாங்க. பட் அந்த நபர் யார், அவருக்கு எப்படி ஒரு தைரியம் வந்தது? தனிப்பட்ட முறையில் இது விடுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. யாருடைய ஒரு ப்ரெஷர் ஒன்று இருக்குது, அழுத்தம் இருக்குது. எப்படியாவது, ஏன்னா இப்போ தனிப்பட்ட முறையில் விட்டுருந்தாங்கன்னா நிறைய ப்ராப்ளத்தில் சிக்கல் வேண்டுகிறோம். ஆக்சஸ் எப்படி கிடைச்சது, நாளை இவர் தான் தெரிஞ்சதுன்னா கிட்டத்தட்ட உள்ளே போயிட்டு பல ஆண்டுகள் இருக்கிற மாதிரி சூழ்நிலையும் மாறும். அப்போ அந்த நபருக்கு பின்னாடி யார் இருக்கா, என்ன நெட்வொர்க் இருக்குது, தைரியம் கொடுக்கப்பட்டது யார், இப்படிங்கிற விஷயமா பேசப்பட்டு இருக்கு பார்த்தேன். ஸோ இப்போ இந்த ஜனநாயகன் வந்து லீக் ஆனது இந்த எடிட்டர் ரெஃபரன்ஸ்லேருந்து வெளிவந்த ஒரு தகவல் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ தமிழ் திரையுலகத்தில் எல்லா நடிகர்களுமே குரல் கொடுத்துட்டாங்க. இது வந்து மிகப்பெரிய ஒரு தவறுலேருந்து, இயக்குனர்லேருந்து, தயாரிப்பிலேருந்து, நடிகர்லேருந்து பல சங்கங்களும் சேர்ந்து இது மிகப்பெரிய குரல் கொடுத்துருக்கு. எடிட்டருடைய அவங்களை கூப்பிட்டு எல்லாத்தையுமே ஒரு விசாரணையும் செய்யப்பட்டிருக்கு.
எப்படி இது வெளில வந்தது, காரணம் யாரு அப்படிங்கிறது. ஆனால் எனக்கு தெரிந்த வரைக்குமே யாரோ ஒரு நபர், குறிப்பிட்ட ஒரு நபர், விஷயம் தெரிந்த நபர் மட்டும்தான் அது வெளில விட்டுருக்கணும். இல்லைன்னா சாதாரணமாக இவ்வளோ ஆக்சஸ் வந்து வெளியில் வரதுக்கான வாய்ப்புகள், நிறைய பாஸ்வேர்ட் போட்டு லாக் செய்யப்பட்ட ஒரு விஷயம், பாதுகாப்பாக எடுத்து செல்லப்பட்ட ஒரு விஷயம் இது. இதற்கு பிறகு நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா அப்படியே பண்ணால் ஜெயம் ரவி ஒரு டைவர்ஸ்மெண்ட் ஒன்று கொடுத்துருந்தார், தனுஷ் ஒன்று கொடுத்துருந்தார், ஜிவி பிரகாஷ் ஒன்று கொடுத்துருந்தாங்க. பட் இது எந்த மனுவுமே வெளியில் லீக் ஆகலை. ஆனால் இங்கே சங்கீதா விஜய் மனு மட்டுமே லீக் ஆனது. அதே மாதிரி தான் இப்போ ஜனநாயகன் படத்தினுடைய அந்த படமும் லீக் செய்யப்பட்டு இணையதளத்தில் பரவலாக பேச, இந்த கொரோனா எப்படி பரவுச்சோ அந்த மாதிரி உலகம் பூரா இப்போ ஜனநாயகன் படத்தினுடைய அந்த அந்த அதாவது இணையதளத்தில் ஃபுல்லாக வைரல் ஆகிட்டு இருக்கு, நிறைய ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி ஒரு பக்கம் போகும்போது சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட்டும் கூப்பிட்டு நிறைய விசாரணைகள் செய்யப்பட்டு இருக்காங்க ஒரு பக்கம். ரெண்டாவது வந்து இது பரவலாகிறத தடுத்து பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயமா பார்க்கப்படுது. இதை ரெண்டாவது விபிஎன் போடப்பட்ட இந்த ஒரு விஷயம் எப்படி வெளியில் வரும் அப்படிங்கிறது தான் அது. பட் இது என்ன பாஸ்வேர்ட் போட்டிருந்தா கூட அவங்ககிட்ட கேட்டதுன்னா எந்த ஐடியிலேருந்து வந்தது என்ன டீட்டெயில்ஸ் ஃபுல்லாமே கொடுத்துருவாங்க. ஆனால் இது யாரோ ஒரு தூண்டுதல் பேரில் தான், ஒரு ப்ரெஷர் பேரில் தான் ஒரு நபர் வெளியில் லீக் அவுட் இந்த படத்தை வந்து வெளில விட்டாங்க. அவருக்கு கொடுக்கப்பட்ட தைரியம் என்ன, எதுவாக இருந்தாலும் நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம், பயப்பட வேணாங்கிற அளவுக்கு பேசப்பட்டதாக ஒரு தகவலும் வருது, கேள்வியும் அதான் வந்துட்டு இருக்கு. அப்போ அது யார் எப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இப்போ சைபர் கிரைம் ஒரு பக்கம் என்கொயரி ஆரம்பிச்சிருக்காங்க. கேவின் ப்ரொடக்ஷன்ஸ் ஒரு பக்கம் ஓவர் ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க, கம்ப்ளைண்ட் மேலே கம்ப்ளைண்ட் போடப்பட்டு இருக்கு. எடிட் ரெஃபரன்ஸ் மூலமாக தான் வெளியில் வந்தது. அல்ட்ரா ஹெச்டி 4K சிஸ்டத்தோட பல விழுந்துருக்குங்க. ஸோ அது வந்து இந்த அளவுக்கு வருது அப்படின்னா ஒரு தெரிந்த நபர், உள்ளுக்குள்ள வந்த நபர் மட்டும்தான் வெளியில் விட்டுருக்கணும். அது சம்மந்த விசாரணைகள் போய்கிட்டு இருக்கு. பட் இப்போது இந்த ஜனநாயகம் லீக் ஆனது ஒரு பக்கம். எனக்கு தெரிந்த வரைக்கும் இன்னொரு தகவல் என்ன வருதுன்னா, இப்போ இதே ஜனநாயகன் படத்தை இப்போ எடிட்டிங்கில் இப்போ இந்த படம் வந்துருச்சு, எல்லாரும் பார்த்துட்டாங்க, ஓகே இது வரை தியேட்டருக்கு வந்தால் பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்களா, ரசிகர்கள் கொண்டாடுவோன்னு சொல்கிறாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நீங்கள் பார்த்த படம் அது ஒரு ஃபார்மேட்டில் இருக்குது. இப்போ பக்கா அரசியல் பேசக்கூடிய படம். இதுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் இது மாதிரி சில தகவலாம் வந்து எடிட்டிங்கில் மாற்றம் செய்யப்படும். எதிர்பார்க்கப்பட்ட ஒரு இன்ட்ரோல் பாக்கோ கிளைமாக்ஸோ இல்லாமல் நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு, சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைய ஆயிருக்கு. எனக்கு தெரிந்த வரைக்குமே இந்த ஜனநாயக படத்தை கூட எடிட்டிங்கில் கொஞ்சம் மாற்றம் செய்யப்பட்டு நீங்கள் பார்த்த இன்ட்ரோல் பாக்கோ சரி கிளைமாக்ஸோ சற்று மாறுதல் செய்யப்பட்டு கூட ஃப்ரெஷ்ஷாக எடிட் பண்ணி செய்யப்பட்டு படத்தை வெளியிடுறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கிறதாவே தோணுது ஒன்று. ரெண்டாவது இன்னொரு விஷயமும் சரி, இப்போ ஏஐ டெக்னாலஜி நிறையா வந்தாச்சு, இதுதான் கிளைமாக்ஸ்ன்னு தெரியுது இல்லையா, இதனால தானே பிரச்சனை வருது. அரசியல் பேசப்பட்டப்போ விஜய்க்கு பெரிய பேருப்புகள் வரும்னு கொஞ்சம் சேஞ்ச் செய்யப்பட்டு வேற ஒரு காட்சியமைகள் மாற்றம் செய்யப்பட்டு ஏஐயில் ஒர்க் பண்ணி நீங்கள் மாற்றம் செய்யப்பட்டு படத்தை எடிட் பண்ணி இதே சென்சாரில் காமிச்சு சர்டிஃபிகேட் வாங்கி படத்தை ரிலீஸ் பண்ணாங்கன்னா அதோட ரிசல்ட் வேறு மாதிரி இருக்கும். இதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. பட் அந்த வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம சொல்ல வர்றோம். இவ்வளோ பிரச்சனைகளுக்கு நடுவில் இப்போ ஜனநாயகம் லீக் ஆனது ஒரு பக்கம், சைபர் கிரைம் என்கொயரி ஒரு பக்கம், கேவின் ப்ரொடக்ஷன்ஸுடைய கம்ப்ளைண்ட் ஒரு பக்கம், விஜய் ரொம்ப ஆதங்கத்தில் அவருடைய சுற்றுப்பயணம் இப்போ அரசியல் சுற்றுப்பயணம் போய்கிட்டு இருக்கு. இப்போ ஒன்றா விஜய் இதற்கே குரல் கொடுக்கலன்னு கேட்குறாங்க, பட் குரல் கொடுக்குறார். நிறைய விஷயங்கள் பேச போகிறதா ஒரு தகவல் வருது. இது யார் என்னங்கிற தெரிந்ததுக்கு பிறகு அவர் பேசுகிறதா ஒரு தகவல் வந்துட்டுருக்கு. இதுக்கும் மீறி இன்றைக்கு தூத்துக்குடி போயிருக்கார் பிரச்சாரத்துக்கு. தூத்துக்குடியிலேருந்து கன்னியாகுமரி போகிறார். இது ரோட் ஷோவாக இன்றைக்கு அவருடைய பயணம் போகுது. இவ்வளோ பிரச்சனைக்கு மத்தியில், இவ்வளோ குடும்ப பிரச்சனை, அரசியல் பிரச்சனை, ஜனநாயகம் பற்றி பிரச்சனை, நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் தன்னுடைய தொண்டர்களுக்கும் ரசிகர்களுக்கும் ஏதோ ஒன்று செய்யும் நோக்கத்தோடு அவருடைய பயணம் போய்கிட்டு இருக்கு. பட் ஜனநாயகம் உண்மையிலேயே இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். இந்த படம் லீக் ஆனது 400 கோடி ரூபா சுமலடி செய்யப்பட்ட ஒரு படம், ஏகப்பட்ட நஷ்டத்தில் இருக்காங்க. வாங்கினவர்கள் இப்போ நிறைய ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓடிடி நிறுவனம், சேட்டலைட் நிறுவனம் ப்ரெஷர் கொடுக்குது, வெளிநாட்டு உரிமை ப்ரெஷர் கொடுக்குறாங்க. படம் இங்கே நிறையா வந்துருச்சு இணையதளத்தில்ன்றாங்க. 400 ரூபாய் யார் தருவா? இவ்வளோ விஷயங்கள் இதில் இருக்குது. இந்த ஜனநாயக லீக் சட்டப்படி மிகப்பெரிய ஒரு தவறு. கண்டுபிடிங்க, குற்றவாளிக்கு மிகுந்த ஒரு தண்டனை கொடுங்க. மீண்டும் இது மாதிரி ஒரு சந்தர்ப்பங்கள் வேறு எந்த படத்துக்கும் வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தின் வெளிப்பாடு தான் நான் குரல் கொடுக்குறேன். இப்போ ஜனநாயகன் திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா லீக் ஆகி வந்துருச்சு, இந்த மாதத்துக்குள்ளே ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் செய்தி வருது. இதுக்கு மேலே தள்ளி போடக்கூடாதுன்றாங்களே, உண்மையா? இல்லை, அதுதான் சார், எல்லாமே ரெடி பண்ணி முடிச்சு சர்டிஃபிகேட் கையில் கொடுத்தோன்னே ரிலீஸ் பண்ணலாங்கிற டார்கெட் தான் போட்டிருந்தாங்க. இங்கே ஜனநாயகம் அவங்க பார்த்த பிறகும் சர்டிஃபிகேட் தரலை. அவர்களை பார்ப்பதே பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் தேர்தல் தேதி அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கறதுக்கு ஒரு நாள் முன்னாடி தான் பார்க்குறாங்க. மறுநாளே தேர்தல் தேதி கொடுத்துட்டாங்க. அவங்க ரிலாக்ஸ் ஆகிட்டாங்க. இனிமேல் வந்து படம் ரிலீஸ் ஆகாது, ஏப்ரல் 23 வரைக்கும்
அப்போ எப்போனாலும் கொடுப்போம். சரி கொடுங்க, நாங்கள் மே 1 செகண்ட் வீக் ரிலீஸ் பண்ணிக்கிறோம், உங்களுக்கு எழுதி அக்ரிமெண்ட் போட்டு தர்றோம்னு கேவின்னு சொல்லி கூட தரல. சரியான நேரத்தில் சென்சார் செய்யப்பட்ட படம் வந்திருந்தா இவ்வளோ பிரச்சனைகள் சந்திச்சிருக்க மாட்டாங்க. இந்த படம் வந்திருக்கும், மக்கள் மத்தியிட்ட போய் ரீச் ஆகிட்டு போயிருக்கும் அதோட. பட் இங்கே எப்போ வருது, தேர்தல் ஆஃபீஸர்ஸ் இனிமேல் எப்போ பார்ப்பாங்க, அவங்களுக்கு நேரம் கிடையாது. அதில் இந்த மாதம் அவர்கள் கண்டிப்பாக 22, 23 சர்டிஃபிகேட் கைக்கு எப்படினாலும் வந்துடும். வந்தால் 24, 30 ரிலீஸ் பண்ணலான்னு செய்யப்படும் போது தான் ஜனநாயகம் லீக் பண்ணிட்டாங்க. நான் ஒரு மேட்ரு இப்போ அதை எடிட்டிங்கில் கரெக்ட் பண்ணலாம், ஏஐ டெக்னாலஜி ஒன்று இம்மிடியட் ஒர்க், டைம் கிடையாது. டக்குட்டு ஏதோ ஒரு ஐடியா பண்ணி பிளான் பண்ணி வினோத்தும் கேவியும் விஜயும் சேர்ந்து பிளான் பண்ணி பண்ணாங்கன்னா உடனடியாக சென்சரில் அந்த போர்ஷன் மட்டும் காமிக்கப்பட்டு, ஏன்னா அவங்ககிட்ட என்ஓசி வாங்கணும், திரும்பி காமிக்கப்பட்டால் கண்டிப்பாக இந்த மாதத்துக்குள்ள படம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. விஜய் இப்போ தூத்துக்குடி கன்னியாகுமரி போனதுக்கு பிறகு நாளை சென்னையில் ஒரு மீட்டிங் இருக்க மாதிரி ஒரு தகவல் பேசப்பட்டிருக்காங்க. என்ன தகவல் வருதுங்கிறத நம்ம நேயர்களுக்கு சொல்லலாம் சார். இது வரைக்கும் ஜனநாயகனை பற்றி பேசாத விஜய் வந்து ஒரு 2 பரப்புரையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜனநாயகனை பற்றி பேசினாரு. ஜனநாயகனை முடக்கிட்டா நான் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேன் அப்படின்னு சொன்ன பிறகு இப்போ இந்த ஜனநாயகன் வந்திருக்கு. நீ ஜனநாயகனை முடக்கினாலும் வீட்டை விட்டு வெளில வர மாட்டேன்னு சொன்னேன், இப்போ ஜனநாயகனே வெளியிடுறோம், இப்போ எப்படி வரும்னு சொன்ன மாதிரி இருக்கே சார். அதுதான், ஜனநாயகன் வந்து முடக்கம் செய்யப்பட்டால் இந்த விஜய் வரமாட்டான்னு எதிர்பார்த்தாங்க, அதுக்கு மீறி நான் வந்திருக்கேன் வெளியில் அப்படின்னு பேசப்பட்ட 2 நாள்லேயே இந்த படத்தை வெளியிட்டாங்க. 5 நிமிஷம் 2 நிமிஷம் 2 நிமிஷம்னு பேசப்பட்டு ரிலீஸ் ஆனது மிட் நைட்டு ஒரு 3 மணி பார்க்கல ஃபுல் படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அப்போது சுற்றி என்ன அடிக்கிறாங்க, அரசியல் ரீதியாக அடிக்கிறாங்க எல்லா பேருமே அப்படிங்கிற விஷயத்தை அவர் சொல்லி முடிச்ச 2 நாள் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா இது எப்படி பார்ப்பீங்க நீங்கள்? ஸோ இப்போ திட்டமிட்டு செயல்படுத்துகிற ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுது. ஜனநாயகன் படம் ரிலீஸ், அரசியல் வாழ்க்கையில் அடிக்கிறது, சொந்த வாழ்க்கையில் ஒரு பக்கம் அடிக்கிறது, இதையும் தாண்டி மக்களுடைய ஆரவாரமும் கூட்டமும் இந்த ரோட்டில் நிற்கிறதும் பார்க்கும்போது இவருடைய அந்த பேரும் புகழும் இன்ச்சியாலோட குறையலைங்கிறதான் காமிக்குது. ஒன்றும் இல்லை, ஏப்ரல் 23 எலெக்ஷன் வருது, இதுக்கு மக்களுடைய தீர்ப்பு தாறுமாறாக இருக்குங்கிறதா ஒரு கணிப்பாகவும் இப்போ இருக்குது சார். ஓகே சார், இப்போ விஜய் வந்து பார்த்தீங்கன்னா வரமாட்டாரு, இன்னைக்கு ரோட் ஷோக்கு வரல, கேன்சல்னு நியூஸ் வந்துட்டு இருந்தது, ஆனால் திடீர்னு கிளம்பி போயிட்டாரு சார். அப்போ கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொன்ன நியூஸ் எல்லாம் சார் அந்த நேரத்துக்கு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே போகும்போது அவனால் போயிட்டு வர முடியலைன்னா மக்களுக்கு ஒரு சிரமத்தை உண்டாயிருங்கிற ஒரு நோக்கத்தில் தான் அந்த டைம் டியூரேஷன் பத்தாம தான் போட்ட ப்ரோக்ராம் எல்லாமே கொஞ்சம் மாறுது. நீங்கள் அவர் கேட்குற டைம் நீங்கள் வந்து 48 ஹவர்ஸ்க்கு முன்னாடி கேட்குறாங்க இல்லையா, நீங்கள் கொடுக்குறீங்க, அதை ஃபாலோ பண்ணிட்டாங்களே பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு தரப்பு வந்து விஜய்க்கு நாங்கள் கொடுக்குறோம் போக மாட்டேங்கன்னா ஒரு தரப்பு வேறு, இன்னொரு தரப்பு அவங்க சைடு என்ன சொல்கிறாங்க, நாங்கள் கேட்குற இந்த டைமிங் டியூரேஷனில் எனக்கு வந்து அலாட் செய்ய மாட்டேங்கிறாங்க, கொடுக்குறாங்க, மாற்றம் செய்யப்படும் போது மக்களுக்கு கஷ்டத்தை வரக்கூடாதுன்ற ஒரே நோக்கத்தில் தான் திடீர்னு பிரச்சாரம் ரத்து செய்யப்படுது. நீங்கள் இப்போ பொண்ணு தூத்துக்குடி போகும்போதே பார்த்தீங்களா, நீலகிரி வீட்டில் பார்த்தீங்களா, கேட்டு திறந்தோடனே அவ்வளோ பேர் நிற்கிறாங்க, காரு மூவ் ஆகி போய்கிட்டே இருக்குது, ஒரு சீட்டில் 4 பசங்க, குட்டி பசங்க, எல்லாம் பொண்ணுங்க, அழகாக ஒரு பொக்கையை வச்சுட்டு ஒரு வாழ்த்து சொல்லி விளையாடுறதுக்கு ஓடி வர்றாங்க. காரை நிப்பாட்டி பொக்கையை வாங்கிட்டு அவங்கள்ட்ட வாழ்த்துக்கள் வாங்கிட்டு போகிறார். அங்கே இப்போ ஏர்போர்ட் இறங்கணும், அங்கே கூட்டம், ரோடு பூரா கூட்டம். இது எப்படி பார்க்குறது? மக்களுக்கு பாதுகாப்பு ரொம்ப அதிகப்படுத்தி கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அவர் இறங்கி எல்லா பிரச்சாரத்துக்கு போவாருங்க. ஏர்போர்ட்டில் கூட ஒரு வயதான தம்பதி வந்து நெத்தியில் கையை வச்சு வாழ்த்திட்டு போகிறாங்க. கண்டிப்பாக அவருடைய பிளெஸ்ஸிங் எல்லாருக்குமே இருக்குது. ஸோ அதனால் யாருக்கும் இல்லாத ஒரு கூட்டத்தை பார்க்கும்போது எல்லாருக்குமே வந்து டோட்டலாக விஜய் அடிக்கிறாங்க. இது ஒரே காரணம், மீண்டும் சொல்லிக்கிறதா, இந்த கூட்டணி அதுக்குள்ளே அவர் போகாதனால தான் இவ்வளோ பிரச்சனை. போயிருந்தாருன்னா மீண்டும் சொல்கிறேன், ஒரு மன்னர் நாற்காலியை போட்டு உட்கார வச்சு அழகு பார்த்துருப்பாங்க எல்லா கட்சியிலுமே. கூட்டணி கட்சிகள் தனி மெஜாரிட்டியோட வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருந்திருக்கும். ஆனால் அது தேவையில்லை. என்னுடைய நோக்கம் வேற. மக்களை நம்பி நான் உள்ளே இறங்கியிருக்காங்க. அந்த தீர்ப்பு என்ன கொடுத்தாலும் சந்தோஷம் ஏற்றிட்டு தான் அவருடைய பயணம் இப்போ இருக்குது. ஸோ அதனால் எல்லாருடைய பார்வையும் விஜய். அதனால தான் எல்லா பக்கமும் அடிக்கிறாங்க, சுற்றி அடிக்கிறது காரணமே அதுதான். ஜனநாயகன் படத்தை டோட்டலாக இப்போ வந்து இணையதளத்தை விட்டு அவங்களுடைய எண்ணத்தையே நிறைவேற்றி பண்ணிட்டாங்க. கடைசியாக இருந்த அவருடைய சந்தோஷத்தை காலி பண்ணிட்டாங்க. எஸ், ஏன்னா இறுதி படம் ஒரு வெற்றி படமாக அமையக்கூடாது. அவருக்கு தேர்தலையும் ஒரு வெற்றி படத்தை அவர் எட்டிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்தின் செயல்பாடு தான். இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிட்டா தியேட்டரில் வந்தால் அந்த வெற்றி கிடைக்காது, வசூல் சாதனை மிகப்பெரிய அளவில் அமையும் இந்த படத்துக்கு, அதையும் தடுத்து நிறுத்தணும். ஒரு வெற்றி விஜய் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் அவருடைய தாட்ஸ் வேற மாதிரி இருந்திருக்கு, எல்லாருடைய தாட்ஸும். அதையும் மீறி இப்போ போய்கிட்டு இருக்கார். மக்களுடைய ஆதரவு அவரை பார்த்ததுனால தான் அவர் நம்பி உள்ளே இறங்கிட்டார். அவருடைய நம்பிக்கையை மக்கள் காப்பாற்றுவார்கள், ரசிகர்கள் காப்பாற்றுவார்கள், தொண்டர்கள் காப்பாற்றுவார்கள் தான் நான் சொல்லிக்கல விரும்புகிறேன். அப்படி தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சார். ஓகே சார், அடுத்த வீடியோவில்
என்ன நடக்க போகுது அடுத்தடுத்து அப்படிங்கிறது வந்து என்னாலே வந்து கணிக்க முடியாமல் இருக்குது. கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் முழு தகவலும். அரசியல் கட்சி எல்லா தலைவர்களுமே கணிக்க முடியாத ஒரு இடத்துல இருக்கார் சார் விஜய். அது அதனால தாங்க இவ்வளோ சிக்கல்கள். யாருக்காவது சிக்கல் வந்ததாங்க? எந்த படத்துக்காவது சிக்கல் வந்ததா? வரல. ஸோ நம்ம அதாவது நேற்று வீடியோ பேசியிருக்கோம். முதல் படத்துக்கு என்ன சிக்கல் வந்தது, இவர் படத்துக்கு தலைவாக்கு சர்க்காருக்கு என்ன வந்தது, ஜக்குபாயை ரிலீஸ் பண்ணாங்க ஒரு பக்கம், அது எப்படி வந்தது? ஸோ எல்லாமே அந்தந்த காலகட்டத்துக்கு அந்தந்த நடிகர்கள் வந்து எதிரணியில் இருக்கும் போதும் எதிராக பேசும் பொழுதும் தாக்குதல் நடக்குது. இன்றைக்கு விஜய்க்கு பர்சனலாகவும் தாக்குதல் நடந்திருக்கு, அரசியல் ரீதியாகவும் நடந்திருக்கு, திரையுலகத்தவருடைய இறுதி படத்துக்கும் நடந்திருக்கு. ஒரு விஷயம் மட்டுங்க தெளிவா, இன்றைக்கு இந்த ஜனநாயகன் படத்தை லீக் ஆனதுக்கான அந்த நபரை பிடித்து அந்த குற்றம் செய்தவரை பிடி தண்டனை கொடுக்கப்பட்டால்தான் அடுத்து வரக்கூடிய படங்கள் காப்பாற்றப்படும். ஏன்னா இந்த படம் எல்லா பக்கமே போகும். ஒரு படம் பர்டிகுலராக ஒரே ரூம்குள்ளே மட்டுமே எடிட் பண்ணி டக்கு டக்குன்னு முடிச்சு பண்ணி படத்தை மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்க முடியாது. பல இடங்களுக்கு ட்ராவல் ஆகும் அந்த டிஸ்க்கு. ஒவ்வொருட்டும் அப்படியே அப்படியே போகும். எல்லாருடைய டிபார்ட்மெண்ட்டும் இருக்காதுல்ல. இப்போ எல்லா பேருமே ஒரு மனசாட்சியோடு செயல்படணும். அவங்க சம்பளம் வாங்கிடுறாங்க, டேட்டா வாங்கிடுறாங்க, 3 வேளை சாப்பிட்றாங்க ப்ரொடியூசரை வாங்கி. இவ்வளோ வேலைகள் நடக்கும்போது தனக்கு எல்லாம் செய்த ஒரு முதலாளிக்கு ஒரு துரோகம் யாரும் செய்யக்கூடாது. அவரை இந்த பணம் எங்கே வாங்கினான்னு யாருக்கா தெரியுமா? கேவின் ப்ரொடக்ஷன்ஸு. யாராக இருந்தாலுமே சொல்லிக்கலாம் விரும்புகிறேன் நான். அப்படி எடுக்கப்படக்கூடிய ஒரு படம், எல்லா நடிகர்களும் மிகப்பெரிய டாப் நடிகர்களும் சரி நடிக்கக்கூடிய படம். இப்படி தான் பவன் கல்யாண் படம் ரிலீஸ் ஆச்சு, சிரஞ்சீவி படமே ரிலீஸ் ஆச்சு ஆந்திராவில். வேறு எல்லாருக்குமே நடக்குது இது. ஆனால் இது சரியான முறையில் டக்குன்னு கண்டுபிடிச்சு இந்த குற்றத்தை தடுத்தால், தண்டனை கொடுக்கப்பட்டால் எந்த திரையுலகத்துக்குமே இந்திய திரையுலகத்துக்கு இந்த மாதிரி சம்பவம் நடக்காம தான் இருக்குங்கிறதா நான் சொல்லிக்கல விரும்புகிறேன் சார். ஆனால் இவருக்கு நடந்தது கரெக்டாக ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நடந்தது, கரெக்டாக அரசியலுக்கு வரும்போது நடந்தது. அது ஏன்னா இது வந்து அரசியல் படம், முழுக்க முழுக்க அரசியல் பேசுகிற படம், முழுக்க முழுக்க டிவிக்கேக்கான படம் இது. ஸோ அது ஃபுல்லாக டிவிக்கே ரெஃபரன்ஸ் வச்சு பண்ணுறதுனால படத்தை இந்த மாதிரி அடிச்சிட்டாங்க. அதனால தான் அவரே சொல்கிறாருங்க, எலெக்ஷன் 30 நாளைக்கு முன்னாடி தானே ஃபேமிலி மேட்டர் வந்தது. இதுக்கு முன்னாடி நடந்துகிட்டே இருந்தது சில பிரச்சனைகள், அது வந்து 4 செவத்துக்குள்ளே இருந்தது, எப்படி வந்தது அப்படின்னு ஒரு சொல்கிறார் இல்லையா? அரசியல் ரீதியாக அடிக்கிறத சொல்கிறாங்க இல்லையா? எனக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டது சொன்னார் இல்லையா? இப்போ ஜனநாயகம் படத்தை லீக் அவுட் பண்ணிட்டாங்க இல்லையா? ஆனால் இதை மீறி ஒரு தனிப்பட்ட நபர் எந்த ஆதரவுமே இல்லாமல் மக்களை நம்பி மட்டுமே அவருடைய பயணம் போய்கிட்டு இருக்கு. ஸோ இது மக்கள் தான் ஒரு முடிவு செய்யணும். ஒரு சரியான தீர்ப்பை அவர் தான் விஜய்க்கு கொடுக்கணுங்கிறது தான் அவருடைய ரசிகர்கள் தொண்டர்கள் தான் பண்ணணுங்கிறத நான் சொல்லிக்கல விரும்புகிறேன். கமெண்ட் செக்ஷனில் அவங்களுடைய மனநிலை என்ன, எப்படி இருக்குது, ஜனநாயகம் பற்றி அவங்களோட எண்ணம் என்ன அப்படிங்கிறது அவங்களே கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டோம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.